எல்லாருக்கும் வணக்கம். அமெரிக்கால குப்பைய எங்க போடுவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நெனச்சிட்டு வீடியோ பார்க்குற உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஆனா ஏன் இப்படி ஒரு வீடியோ போட்டேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் இந்த வீடியோல இருக்கு பாருங்க. எங்க ஃப்ரண்ட் பேக்யார்ட்ல இருக்கிற மரத்தெல்லாம் நாங்களே ட்ரிம் பண்ணோம். அந்த இதெல்லாம் எங்க கொண்டு போய் போட்டோம் அப்படிங்கிறத தான் காமிக்க போறேன். அது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதெல்லாம் ஃப்ரண்ட்ல எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தோம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய பார்க் இருக்கு. அங்க வந்து இன்னைக்கு சாக்கர் லீக் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால நெறைய கூட்டம் இருந்துச்சு. ரொம்ப டீம்ஸ் எல்லாம் வந்து கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து சின்ன சின்ன ட்ரிம்மிங்லாம் பண்ணிட்டுருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து அந்த பெரிய மரத்த வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து அந்த ரூஃப்ல விழுகுது அப்படின்னு சொல்லி அத கட் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் சின்ன இந்த ட்ரீஸ்லாம் நான் ட்ரிம் பண்ணிட்டுருந்தேன். நாங்க வந்து ஒரு ட்ரக்க வந்து ரென்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். இது வந்து 1 ஹவருக்கு $19. ஸோ இந்த ட்ரக்ல வந்து அந்த ட்ரிம் பண்ண எல்லா பெரிய பெரிய பிரான்ச்சஸ் எல்லாம் எடுத்து போட்டோம். இதுக்கு மொத்தமா எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு நான் கடைசில சொல்றேன். இத வந்து அந்த கார்டன் மெயின்டெயின் பண்றவங்க, இந்த லான் மூவ் பண்றவங்க, புல் கட் பண்றவங்க அவங்க கிட்டயும் சொல்லலாம். ஆனா அது பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டு இத வந்து அப்படியே கொண்டு போகக்கூடாது. அதனால கயிறு வச்சு நாங்க கட்டி, நாங்க போன இடத்த பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். இதுதான் அமெரிக்காவின் குப்பை போடும் இடம். நீங்க பார்த்தீங்கன்னா நெறைய கார்ஸ் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இங்க வந்து கமர்ஷியல் ட்ராஷ், அப்புறம் ரெசிடென்ட்ஸோட ட்ராஷ், அப்புறம் க்ரீன் வேஸ்ட் எல்லாமே இங்க போடலாம். இந்த நம்பர் 1 அண்ட் 2 பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட்ஸ் வந்து ட்ராஷ் போடுறது. ரொம்ப பெரிய பெரிய ட்ராஷ், அந்த ட்ராஷ் கேன்ல போட முடியாத இதெல்லாம் இங்க கொண்டு வந்து நம்ம அப்படி டம்ப் பண்ணிடலாம். இத அப்படியே ட்ரக்ல எடுத்துட்டு போய் லேண்ட்ஃபில்ஸ்ல போட்டுடுவாங்க. இத ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் வந்துட்டுருக்கு பாருங்க. நாங்க வந்து க்ரீன் வேஸ்ட் பிரான்ச்சஸ் கொண்டு போனதால நாங்க அந்த க்ரீன் வேஸ்ட்டுக்கு போறோம். அதையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் காமிக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ட்ரக்ல கொண்டு வந்து எவ்வளோ வேஸ்ட் அப்படியே டம்ப் பண்ணிட்டுருக்காங்க. இத மாதிரி பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ராஷ் கேன் பக்கத்துல வைக்க முடியாது. ட்ராஷ் கேன்குள்ள என்ன போட முடியுமோ அது மட்டும் தான் போட முடியும். மத்ததெல்லாம் இத மாதிரி இடத்துல தான் கொண்டு வந்து போடணும். அதுவும் இல்லாம அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அங்க பெரிய பெரிய ட்ராஷ் கேன் இருக்கும். அப்படியே போட்டுறலாம். ஆனா இந்த சிங்கிள் ஃபேமிலி ஹோம்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ட்ராஷ் கேன்குள்ள என்ன பிடிக்குதோ அது மட்டும் தான் போடணும். இல்லன்னா இந்த பெரிய ட்ராஷ் பிக்கப் டே அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்ப நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டா எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த ட்ரீ பிரான்ச்சஸ வந்து 4 ஃபீட்டுக்கு கீழ கட் பண்ணி வச்சுட்டு, நம்ம அத ட்ராஷ் கேன் பக்கத்துலயோ, சைட் வாக்லயோ வச்சா சிட்டில இருந்தே எடுத்துட்டு போயிருவாங்க. நாங்க அப்படி சின்னதா கட் பண்ணாததால இங்க கொண்டு வந்துட்டோம். இந்த ட்ரக்க வந்து ஒரு ஹோம் ஸ்டோர்ல தான் நாங்க ரென்ட் பண்ணோம். அது வந்து கார்டன்ல வந்து நாங்க பின்னாடி கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ட்ரெல்லிஸ் போட வேண்டியது வேலை இருந்தது. அந்த சாமான்லாம் அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு, அப்படியே இந்த வேலையும் முடிச்சுட்டோம். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா, சிட்டியோட இது முனிசிபல் பில்டிங் மாதிரி. இங்க வந்து ரெசிடென்ட்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த ட்ராஷ்லாம் போட முடியும். ஸோ இதுக்கு வந்து ப்ரூஃப் கொண்டு வந்து காமிக்கணும். இது வந்து அந்த பெரிய கமர்ஷியல் வேஸ்ட்லாம் போடுற இடம். எங்க லேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆயிட்டுருக்கு. இதுதான் அந்த பில்டிங் நான் சொன்னேன் இல்லையா அது. ஸோ நம்ம இங்க தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமிக்கணும். ஏதாவது நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லோ, இல்ல வாட்டர் பில்லோ கொண்டு வந்து காமிக்கணும். அப்போ தான் உள்ள விடுவாங்க. ஸோ அவங்க வந்து மற்ற ஐட்டமும் விற்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னு நான் காமிக்கிறேன். இங்கே அட்ரஸ் ப்ரூஃப் காமிச்சாச்சு. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இங்கே எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டொர்னேடோலாம் வந்துச்சு. அதில் நிறைய மரம் விழுந்துருச்சு. அதனால தான் இவ்வளோ பிரான்ச்சஸ் வந்து எல்லோரும் கொண்டு வந்து டம்ப் பண்ணுறாங்க. ஐட்டம்ஸ் அலோடு போர்டு வச்சுருக்காங்க. இந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஷ்ரெட் பண்ணி அதை வந்து மல்ச் அப்படின்னு ஒரு ஐட்டம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் தான் அந்த மல்ச். நாங்கள் இப்போ எங்கள் ட்ரக்லேருந்து அன்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க கொண்டு வந்து அதை அன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மல்ச் வந்து இந்த மாதிரி பெரிய மிஷினில் அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் போட்டுடுவாங்க. ஸோ அது ஷ்ரெட் ஆகி சின்ன சின்ன வுட் சிப்ஸ் மாதிரி வந்துடும். அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மரத்தை சுற்றி போடுறதுக்கு, கார்டனில், அப்புறம் பார்க்கில், இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா ட்ரக்கு நிறையா அந்த மல்ச்சை வாங்கிட்டு இருக்காரு பாருங்கள். இது டிஃப்ரெண்ட் கலர்லேயும் வரும். இது வந்து என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரை வந்து நல்லா ரீட்டைன் பண்ணும். அப்புறம் சாயில் எரோஷன்லலாம் கண்ட்ரோல் பண்ணும். இது மாதிரி வின்டர்லையும் நிறையா ட்ரீஸை வந்து சேவ் பண்ணும். ஸோ அதுக்காக எல்லாருமே அதை போடுவாங்க. நாங்களுமே அதை வாங்கிட்டு போகலாம் இன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பக்கத்தில் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ட்ரக்கில் வந்து அதை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுலேருந்து எடுத்து தான் அந்த பெரிய ட்ரக்கில் போட்டு ஷ்ரெட் பண்ணுவாங்க போல். நாங்கள் வந்து பேக்லேயும் கொஞ்சம் லீவ்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தோம். அதெல்லாம் அவர் அந்த சின்ன ட்ரக்லேயே அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். நம்ம போடுற இந்த க்ரீன் வேஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் அந்த மல்ச் பண்ணுறாங்க. அதையுமே அவங்க அங்கே வந்து விற்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து எப்போயுமே இந்த சிட்டியில் தான் இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாயில் இங்கேருந்து தான் வாங்கியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து மல்ச் பேக்கே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே நாங்கள் பே பண்ணிட்டோம். நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. மல்ச்லேயே நிறைய கலர்ஸ்,
அப்புறம் காம்போஸ்ட், பாட்டிங் சாயில், பிளான்டிங் மிக்ஸ் அது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஆர்கானிக் காம்போஸ்ட்டும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லா கார்டனிங் ஷாப்லேயும் இருக்கும். நாங்கள் இந்த மல்ச் மட்டும் எப்போவுமே இந்த சிட்டியோட ஷாப்லேருந்தே வாங்கிப்போம். இது மாதிரி நம்ம போடுற ரீசைக்கிள் வேஸ்ட்டில் இருந்து தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. சாயில் அதெல்லாம் எங்கேருந்து வரும்னு தெரில. ஆனால் இந்த மல்ச் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம கொடுக்குற அந்த க்ரீன் வேஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம பே பண்ணி தான் வாங்கிக்கணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் நம்ம டம்ப் பண்ணுறது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இது நம்ம கார்டனிங் பண்ணுறவங்க, க்ளீன் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க வந்து இதுக்கு நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அந்த மல்ச் பேக்ஸ் எல்லாம் லோட் பண்ணிகிட்ருக்காங்க ட்ரக்கில். இந்த ட்ரக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வசதி, எங்கிட்ட வேணால் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லோட் பண்ணுறது, அன்லோட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அமெரிக்காவில் இப்படி தான் ட்ராஷை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ரீசைக்கிள் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் பார்த்துப்பாங்க. இந்த ப்ராஃபிட் எல்லாமே சிட்டிக்கு தான் போகும். இதை மாதிரி அமெரிக்காவை பற்றி தெரிஞ்சுக்கணும், தேசி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அமெரிக்காவில்னு தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.